குமரன் கேபி அஸ்ட்ராலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்றைய பாடத்தை படிக்கலாம். வாங்க. இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ 138. இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க வந்துள்ள பாடம் திங்கட்கிழமை வரும் ஓரைகள். போன வீடியோவில் சண்டே அன்னைக்கு என்னென்ன ஓரைகள்லாம் வருதுன்னு நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ அதே மாடலில் தான் மண்டே அன்னைக்கு என்னென்ன ஓரைகள் வருதுன்னு பார்க்க போகிறோம். இது ஏன் நான் ஒவ்வொரு கிழமையும் தனித்தனியாக வீடியோ எடுத்து போடுறேன்னா, உங்களுக்கு ஓரைன்னா எனக்கு நான் எழுதும்போது நீங்கள் என் கூடவே கூட எழுதிட்டு வரலாம் உங்கள் நோட் புக்கில். சண்டே எப்படி பண்ணமோ அதே ஆர்டரில் தான் மண்டேலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். கூடவே எழுதிட்டு வரலாம். ஒவ்வொரு ஓரையும் நான் தனித்தனியாக திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை தனித்தனி வீடியோ எடுத்து போடுறதுனால உங்களுக்கு ஓரைகள் மனப்பாடம் ஆகிடும். நீங்கள் போயிட்டு ஓரையை பார்க்கணுன்னா கேலண்டர் எடுத்தோ பஞ்சாங்கத்தை எடுத்தோ பார்க்க தேவையில்லை. உட்கார்ந்த இடத்துல நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு கூட என்ன ஓரைன்னா டக்குன்னு மனப்பாடமாக சொல்லலாம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, அவங்க கேட்பாங்க இப்போ என்ன ஓரை போகுது ஆனால் என்ன டைம் பாருங்கள், டைம் பார்த்து ஓரையை டக்குன்னு சொல்லலாம். அதனால தான் இந்த 7 நாளுக்கும் தனித்தனியாக நான் 7 வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருந்தாலும் திரும்ப என்னென்ன டைமில் என்னென்ன ஓரைகள்ன்றதை எழுதி பாருங்கள், படித்து பாருங்கள். நான் சொல்கிறத காதால் கேட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு 4-5 வாட்டி இந்த வீடியோவை போட்டு கேளுங்க. ஓரை மனப்பாடம் ஆகணும். 7 நாளைக்கும் என்னென்ன டைமில் என்னென்ன ஓரைகள் வருதுன்றதை உங்களுக்கு பார்க்காம சொல்ல தெரியணுன்றதுக்காக தான் நான் ஒவ்வொரு கிழமையும் என்னென்ன ஓரைகள் வருதுன்றதை உங்களுக்கு பொறுமையாக நிதானமாக சொல்லி கொடுக்குறேன். நான் நேரடி வகுப்பில் எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் அழகாக பொறுமையாக நிதானமாக படிக்கலாம். வாங்க எல்லாரும் பாடத்துக்கு போகலாம். நான் போடக்கூடிய வீடியோ 138 மண்டே அன்று வரும் ஓரைகள். ஓரைகள் ரொம்ப முக்கியம். நான் இந்த 7 நாளும் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் சுப ஓரைகள் எழுதுகிறது எந்தெந்த ஓரைகள் என்ன செய்யலாம்ன்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மண்டே அன்று வரும் ஓரைகள்னாலே இது பாருங்கள், ஒரு ராசி கட்டம் போட்டுருங்க. ஒரு ராசி கட்டம் இது மேஷம் வந்து செவ்வாய் வீட்டு மேஷத்துக்கு அதிபதி. இது சுக்கிரன். ரிஷபம் இது புதன். அடுத்தது சந்திரன். அதிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு வரீங்க. அது சனி பகவானுடைய வீடு. சனி குரு. சரிங்களா? இப்போ செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் நடுக்கிற ஒரு ஆரமாக போட்டு சூரியன் எழுதிக்கோங்க. செவ்வாய்க்கு அடுத்து சூரிய பகவான் வரணும். சூரியன் பகவானுக்கு அடுத்து சுக்கிர பகவான் வரணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு நான் போன கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்ததுனால இந்த வீடு மீனத்துக்கு அதிபதி குரு. இந்த வீடு கும்பத்துக்கு அதிபதி சனி. அதே மாதிரி இது மேஷம், அதிபதி மேஷத்துக்கு சொந்தக்காரர் செவ்வாய். ரிஷபத்துக்கு சொந்தக்காரர் சுக்கிரன். மிதுனத்தினுடைய அதிபதி புதன். சந்திரன் வந்து கடக ராசிக்கு அதிபதி. கடகம். இன்னும் நிறைய ராசிகள் இருக்குது. நம்ம ஓரைக்காக இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். நான் போன கிளாஸ்லேயே உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்குறேன். ராகு கேதுக்கு ஓரைகள் கிடையாது. தினம் வருகின்ற ராகு காலம் ராகுக்கு சொந்தமான நேரம்.
நன்றாட வருகின்ற யமகண்டம் கேது பகவானுக்கு சொந்தமான நேரம். அதனால் ஓரைகளில் ராகு கேது வருமா? கண்டிப்பாக வராது. அப்போ ராகு கேது தவிர 9 கிரகங்களில் பாக்கி 7 கிரகங்கள் ஓரையில் வரும். இதே ஆர்டரில் தான் நம்ம எழுதணும். சரிங்களா? போன கிளாஸில் நான் சொல்லி கொடுத்து முடித்தேன். நான் 5 to 6 திங்கக்கிழமை புதன் ஓரையோடு நிறுத்தினேன். இப்போ திங்கக்கிழமை 5 to 6 முடிஞ்சோடனே 6 to 7 சூரியன் பகவான் உதயமாகின்ற நேரத்திலேருந்து எடுத்துக்கணும். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேரி ஆகுங்க. இப்போ சென்னையில் 6:05க்கு சூரியன் உதைக்கிறான்னா கோயம்புத்தூரில் 6:10க்கு உதைக்கலாம், உதயமாகலாம். இன்னொரு ஊரில் 5:55க்கே சூரிய பகவான் உதயமாகும். அதனால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன வேரி ஆகும் சூரிய பகவான் உதிக்கின்றது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபட்டு இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா சூரியனுடைய ஒளிக்கற்ற இப்போ பூமியில் வர்றது போது. அப்போ நம்ம பொதுவாக சூரியன் உதிக்கின்ற நேரம் 6ன்னு எடுத்துட்டு ஜென்ரலாக எடுத்துட்டு ஓரையை நம்ம கணிக்கலாமாங்க. இப்போ திங்கக்கிழமை 6 AM to 7 AM. அப்போ சண்டேயில் நம்ம சொல்லிகிட்டே வந்தோம். ஏர்லி மார்னிங் 5 to 6 புதன் உரையோட முடித்தோம் சண்டே. அப்புறம் 6 to 7 மண்டே வந்துடுது. மண்டே என்ன உரைங்க? சந்திர உரை. மண்டே 6 to 7 சந்திரன் ஓரை. சரிங்களா? சந்திரன் ஓரை. பொறுமையாக எழுதுங்க. ஓரை மனப்பாடாகணும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பஞ்சாங்கத்தையும் கேலண்டரையும் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ஜோதிடர்களும் ஜோதிட மாணவர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் எந்த டைம் இப்போ என்ன டைம் போகுதுன்னா ஒரு பட்டுன்னு டிக்கின்னு சொல்ல கற்றுக்கணும். அதுக்காக தான் நான் இதை பொறுமையாக வீடியோ போடுறேன். வாங்க நீங்களே இப்போ போன கிளாஸ் எடுத்ததுனால நீங்களே திடீர்னு சொல்லலாம். இப்போ 6 to 7 சந்திர ஓரை. அதுக்கடுத்து யாரை மாற்றத்துக்குன்னா எங்கே வருது? சனி ஓரை. என்ன டைமில்? 7 AM to 8 AM. சந்திர பகவானுக்கு அடுத்து என்ன வரும்? சனி ஓரை. சரிங்களா? சனி ஓரை வருது. அதுக்கு அடுத்தது 8 AM to 9 AM. 8 AM to 9 AM காலையில். குரு சனிக்கு அடுத்த ஓரை குரு. அதே ஆர்டர் தான் அன்னைக்கு எழுதணும் இல்லையா? போன கிளாஸில் அந்த ஆர்டரை மட்டும் நம்ம மாற்றக்கூடாது. இந்த டயக்ராம் உங்களுக்குனே போட்டிருக்கேன். இந்த டயக்ராமில் இருக்கிற ஆர்டர்லேயே எழுதணும். இப்போ 9 AM ஆகிடுது. 9 AM to 10 AM. 10 AM குருவுக்கு அடுத்து என்ன வரும்? மனப்பாடமாக சொல்ல தெரிஞ்சிருக்கணும். செவ்வாய் ஓரை. சரிங்களா? செவ்வாய் ஓரை. அதுக்கு அடுத்தது வாங்க 10 AM to 11 AM. 10 to 11 செவ்வாய்க்கு அடுத்தவுடனே ஆரோ மார்க் மேலே கொடுத்துருக்க பாருங்க. சூரியன் கிட்ட போயிடணும். அப்போ சூரியன் ஓரை. சூரியனுக்கு அடுத்து சூரியன்லேருந்து கீழே ஆரோ மார்க் கொடுத்துருக்கு இல்லையா? சுக்கிர பகவான். அது என்ன டைமில்? 11 AM to 12 PM. 12 PM என்ன வருது? சூரியன் ஓரைக்கு அடுத்தது சுக்கிரன் ஓரை. ஏன் இந்த படம் போன கிளாஸ்லேயும் போட்டிருக்கேன், இப்பயும் இந்த படம் வரைஞ்சிருக்கேன்னா, போன வீடியோவை பார்க்காதவங்க இந்த ஃபஸ்ட்டு பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு புரியறதுக்காக நான் இந்த டயக்ராமை போட்டிருக்கேன். அவங்க இந்த ஆர்டர்லேயே சொல்லலாம். போன வீடியோ பார்க்காதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பொறுமையாக பாருங்கள். இப்போ அது ஸ்ட்ரெயிட்டாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்காக இந்த படம் நான் திரும்பியும் போட்டிருக்கேன். இதே ஆர்டரில் வரணும். சூரியன் அடுத்து சுக்கிரன், புதன், சந்திரன், திருப்பி சனி, குரு, செவ்வாய், சூரியன். இதே ஆர்டரில் ஒவ்வொரு டைமும் நம்ம எழுதிக்கிட்டே வரும். இது கண்டினியூஸாக எழுதணும். சரிங்களா?
அடுத்து 12 PM ஆகிடுது. 12 PMலேருந்து 12 PM to 1 PM. 1 PM சுக்கிரன் அடுத்து புதன் ஓரை. புதன் அடுத்து 1 PM to 2 PM. 2 PM புதன் அடுத்து திருப்பி சந்திரன் ஓரை. ஒவ்வொரு 7 மணி நேரத்துக்கும் இதுவே தான் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ராகுக்கு எது கிடையாது. அப்போ 7 மணி நேரத்துக்கு 7 கிரகம். அதுக்கு அடுத்தது திருப்பி இதே ஆர்டரில் தான் நம்ம வரிசையாக எழுதிட்டு வரணும். இப்போ பாருங்கள் 1 PM to 2 PM சந்திரன் முறை. ஆர்டர் கரெக்டாக பாருங்கள். சந்திரன், சனி, குரு, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன். இதே ஆர்டரில் வேகமாக நீங்கள் எழுதலாம். பாருங்கள் 2 PM to 3 PM. சந்திர பகவான் எடுத்து சனி ஓரை. சரிங்களா? அப்புறம் 3 PM to 4 PM. சனிக்கு அடுத்து குரு ஓரை. சரிங்களா? குருவுக்கு அடுத்து 4 PM to 5 PM. 4 PM அடுத்து 5 PM. குருவுக்கு அடுத்து என்ன வரும்? செவ்வாய் ஓரை. செவ்வாய்க்கு அடுத்து என்ன வரும்? 5 PM to 6 PM. 6 PM. செவ்வாய்க்கு அடுத்து சூரிய பகவான். சூரியன் ஓரை. அப்புறம் 6 to 7. 6 PM to 7 PM. சரிங்களா? சூரியனுக்கு அடுத்து என்ன? சுக்கிரன் ஓரை. அதுக்கு அடுத்தது 7 PM to 8 PM. சுக்கிரனுக்கு அடுத்து யாரு? புதன் ஓரை. புதனுக்கு அடுத்து சந்திரன் ஓரை. 8 PM to 9 PM. சந்திரன் ஓரை. எழுத உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். சரிங்களா? சந்திரன் ஓரை. அப்புறம் 9 PM to 10 PM. சந்திரன் அடுத்தது யாரு? சனி பகவான். சனி ஓரை. 10 PM to 11 PM. சனிக்கு அடுத்து யார் வருவா? குரு பகவான். குரு ஓரை. அடுத்தது 11 PM to 12 AM. midnight 12 AM ஆகிடும். குருவுக்கு அடுத்து செவ்வாய் ஓரை. அப்புறம் 12 PM to 1 PM. 12 AM பொழுதுல midnight. 12 AM to 1 AM. செவ்வாய்க்கு அடுத்து என்ன வரும்? சூரியன் ஓரை. ஓரை ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். எல்லா நாளும் எல்லா கிழமையும் என்னென்ன டைமில் என்ன. அப்புறம் 1 AM to 2 AM. சூரிய பகவான் அடுத்து சுக்கிரன் ஓரை. ஓகேங்களா? அப்புறம் 2 AM வெடிக்கத்தால 2 மணி. 2 AM to 3 AM. சுக்கிரன் அடுத்து என்ன வரும்? புதன்
ஓரை. 3 AM to 4 AM புதன்கடுத்து சந்திரன் ஓரை. சந்திரன் ஓரை. அப்புறம் 4 AM to 5 AM 4 to 5 சந்திர பகவான் கடுத்து சனி ஓரை. அப்புறம் 5 AM to 6 AM சனிக்கடுத்து என்ன குரு ஓரை. குரு ஓரை. சரிங்களா? குரு ஓரை. இந்த 6க்கு அப்புறம் நல்லா கவனிங்க, டியூஸ்டே வந்துடும். 6க்கு அப்புறம் என்ன ஆகுது? டியூஸ்டே வரும். டியூஸ்டே 6 AM to 7 AM 6 AM to 7 AM என்ன ஒரு செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய்க்கிழமை முதல்ல வர ஒரு செவ்வாய். திங்கக்கிழமைனா திங்கக்கிழமை அன்னைக்கு 6 to 7 வர்றது என்ன ஒரு சந்திர முறை. சண்டேனா சண்டே 6 to 7 வர்றது சூரிய முறை. சரிங்களா? ஓரையிலேருந்து கிழமை வந்ததா கிழமையிலேருந்து ஓரை வந்ததான்றது ரொம்ப நல்லா இந்த படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். அன்னன்னைக்கு எந்தெந்த கிழமை அந்த கோள்களுக்கும் கிழமைக்கும் இந்த என்ன அழகாக அந்த ஜோதிடத்தில் இருக்குது பாருங்கள். சண்டேனா அன்னைக்கு யாருடைய ஆதிக்கத்தில் நம்ம இருக்கிறோம்? சூரிய பகவான். மண்டேனா சந்திர பகவானுடைய ஆதிக்கம். டியூஸ்டேனா செவ்வாய் பகவான் ஆதிக்கம் செலுத்துகிறாரு. வெனஸ்டேனா புதன் பகவான். தேர்ஸ்டேனா குரு பகவான் ஆதிக்கம். ஃப்ரைடேனா சுக்கிர பகவான். சாட்டர்டேனா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கும். அப்போ சண்டே ஃபுல்லுமே நீங்கள் கேட்கலாம், சூரிய பகவானே ஆதிக்கத்தில் இருப்பாங்களா? அவங்க தான் நம்மளை இயக்குறாங்களான்னா இல்லை. அதில் இருக்க ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு ஓரை 7 கிரகங்களுக்கு நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். அந்த 7 கிரகங்களும் அது போக ராகு கேது அன்றாட ராகு காலம் யமகண்ட வருது. அப்போ இந்த 9 கிரகங்கள் தான் மனிதனை ஆளுமை செய்கின்றது. என்னென்ன நன்மைகள் இன்றைக்கி நடக்கணும், என்னென்ன தீமைகள், என்ன நல்ல சம்பவங்களை கொடுக்கணும், என்ன கெட்ட சம்பவங்களை கொடுக்கணுன்றத இந்த அதிகாரம் இந்த 9 கிரகங்களுக்கும் கிரகங்கள் தான் மனிதனை ஆளுமை செய்கின்றது. சரிங்களா? இப்போ பாருங்கள், டியூஸ்டே அன்னைக்கு 6 AM to 7 AM குரு ஓரைக்கு அடுத்தது எல்லாம் செவ்வாய் ஓரை. செவ்வாய்க்கிழமைனா அழகாக செவ்வாய் ஓரை வந்துருப்பாங்க. புரிஞ்சுட்டா உங்களுக்கு? இதை டெய்லி நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன டைமுக்கு என்னென்ன ஓரைங்கிறது வந்துடும். இந்த செவ்வாய்க்கிழமை வரும் ஓரையை நான் தனி வீடியோவில் போடுறேன். நான் ஏன் இதெல்லாம் எழுதி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா, நீங்களும் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, பார்க்காம ஒரு வாட்டி 2 வாட்டி எழுதி பாருங்கள். இந்த டயக்ராமை மட்டும் வச்சுக்கோங்க. 6 to 7 டியூஸ்டேனா செவ்வாய் ஓரையிலேருந்து ஆரம்பிக்கும். மண்டேனா சந்திரன் ஓரையிலேருந்து ஆரம்பிக்கும். சண்டேனா சூரிய ஓரையிலேருந்து. அது மாதிரி இதே ஆர்டரில் நீங்கள் எழுதிட்டே வாங்க. புரியுதுங்களா? இப்போ மண்டேக்கு நான் நீங்கள் சொல்லி கொடுத்தேன் சந்திரன் ஓரை, அடுத்து சனி, அடுத்து குரு, அடுத்து செவ்வாய், செவ்வாய்க்கு அப்புறம் சூரியன், சூரியனுக்கு அப்புறம் சுக்கிரன், சுக்கிரனுக்கு அப்புறம் புதன், திருப்பி சந்திரன். 7 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்து இதே ஆர்டரில் நீங்கள் டைமை போட்டுக்கோங்க. ஒவ்வொரு 1 ஹவருக்கு போட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 7 நாளுக்கும் நீங்கள் பார்க்காம எழுத கற்றுண்டிங்கன்னா உங்களுக்கு அந்தந்த டைமுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன டைம்ப்பா, இப்போ என்ன ஓரைப்பா, பொண்ணு பார்க்க போகலாமாப்பா அப்படி கேட்டால் நீங்கள் சொல்லலாம், சுக்கர ஓரை, சுப ஓரை, சுக்கர ஓரை அந்த டைம் வந்தால் தாராளமாக போங்க. யாருன்னா கேட்டால் அக்கம் பக்கம் நெய்பர்ஸ் கேட்டால் கூட சொல்லலாம், சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு கேட்டால் சொல்லலாம். எது சுப ஓரை, எது அசுப ஓரை, எந்தெந்த ஓரையில் என்னென்ன நல்ல காரியம் செய்யலான்றதெல்லாம் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். முதல்ல எந்த டைமில் என்ன ஓரை வருதுன்றதை நீங்கள் மனப்பாடமாக தரவாக தெரிஞ்சுட்டா தான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல வரும். அதுக்கு தான் நான் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன ஓரைகள் வருதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பார்க்காம எழுதி பார்க்கணும், தரம் ஆகணும். இந்த டைம்ஸ் ஒரு கிழமை சொல்லிட்டு இந்த டைம் என்ன வரோன்னா பார்க்காம டக்குன்னு சொல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் என்ற பெல் பட்டனை
நீங்கள் அழுத்துங்க. சரிங்களா? யாருக்குன்னா ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும், வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும், ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும், வாஸ்து படிக்கணுன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்மீக ஜோதிட ரத்னா, ஜோதிட சாம்ராட், அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. நான் அடிப்படை ஜோதிடம், கேபி ஜோதிடம்லாம் டெலகிராமில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அட்மிஷன் வந்து 365 நாள் அட்மிஷன் தான். நீங்கள் இன்றைக்கே நினச்சி இன்றைக்கே வந்து நீங்கள் குரூப்பில் சேர்ந்து இன்னையிலேருந்தே படிக்கணும்னு நினச்சாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை நான் டெலகிராம் குரூப்பில் சேர்த்து விட்டுறேன். ஏற்கனவே நடத்தின பாடங்கள்லாம் உங்களுக்கு டெலகிராம் மூலிமா உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன். நான் சொல்லிக் கொடுப்பேன். டெலகிராமில் தான் நான் டீச் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஏன் டெலகிராமில் நான் டீச் பண்ணுறேன்னா, நீங்களாம் வேலைக்கு போகிறாங்க, நிறையா தாய்மார்கள் வேலைக்கு போயிட்டு வராங்க, வீட்டு வேலை சமையலெல்லாம் பண்ணிட்டு ஆஃப்டர் 8:30 9க்கு அப்புறம் தான் ஃப்ரீ ஆகுறாங்க. 9க்கு அப்புறம் நீங்கள் வந்து டெய்லி 9 to 10 1 hour வச்சு படிச்சுக்கலாம். பகல்லே நாங்கள் வந்து எங்கள் லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெலகிராமில் நடத்திடுவோம். நீங்கள் டெய்லி வந்து 9 to 10 ஃப்ரீ டைமில் படிக்கலாம். இல்லை 9 to 10 டயர்டாகுதா தூங்கிட்டிங்களா, காலையில் 5 to 6 வச்சு படிக்கலாம். சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருந்தால் சாட்டர்டே சண்டே 2 நாள் தான் சேர்த்து கூட வச்சு படிக்கலாம். அதனால் நான் வந்து ஜூம் மீட்டிங்கில் எடுத்தால் என்ன ஆகுதுன்னா, நம்ம எடுக்கிற ஜூம் மீட்டிங் டைமில் அவங்க கோவிலுக்கு போயிடுறாங்க, சினிமாவுக்கு போயிடுறாங்க, கெஸ்ட்டு வந்துடுறாங்க. ஜூம் மீட்டிங்கை அட்டன் பண்ணாமல் போயிடுது, பண்ண முடியாமல் போகுது. ஒரு நாள் கிளாஸ் நம்ம மிஸ் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த கண்டினியூட்டி வர மாட்டேங்குது. அதனால் டெலகிராமில் எடுக்கிறதுனால நீங்கள் வந்து என்றைக்கோ ஒரு நாள் கல்யாணத்துக்கு போயிடுறீங்க, வெளியூருக்கு போயிடுறீங்க, 2 நாள் 3 நாள், அந்த பாடம் டெலகிராமில் அப்படியே தாங்க உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் ஃப்ரீ ஆகிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு ஹாப்பியாக இந்த 3 நாளுக்கு எடுத்த பாடம் உங்கள் டெலகிராம்லேயே இருக்கும். நீங்கள் வந்து அழகாக படிச்சுக்கலாம். நீங்கள் டவுட் இருந்தால் கேட்கலாம். நான் உங்களுக்கு புட்டு சொல்லி கொடுக்குறேன். நான் நல்லா ஜோதிடத்தை கற்றுக்கணும். நீங்கள் அதுக்கு டெலகிராமில் நாங்கள் எடுக்கிற அந்த ஜோதிட பாடங்களுக்கெல்லாம் ஃபீஸ் உண்டு. குறைந்த கட்டணம் வச்சு தான் நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுறோம். ஜாதகம் படிக்கணுன்னாலும், அடிப்படை ஜோதிடம் படிக்கணுன்னாலும், கேபி ஜோதிடம் படிக்கணுன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை திருப்பியும் இந்த ஓரையை பற்றி ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு இன்னும் தரவாகும். இந்த ஆர்டரில் தான் எடுக்கணும். மண்டேனா 6 to 7 சந்திர ஓரை, சந்திரன்லேருந்து சனி ஓரை, அடுத்த ஓரை குரு, அடுத்த ஓரை செவ்வாய், செவ்வாய்க்கு அப்புறம் சூரியன், சூரியன்லேருந்து 1/2 மார்க் கொடுத்துருக்காங்க சுக்கிரன் ஓரை, அடுத்தது புதன் ஓரை, அப்புறம் சந்திரன் ஓரை. இப்படியே மாற்றி நீங்கள் எழுதிக்கிட்டே வரணும். இதில் நான் எழுதுந்த ஒரு வாட்டி சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு நல்லா தரவாகணும். நீங்கள் ஓரையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓரையை எந்த கேலண்டர்லேயும் பார்க்க வேண்டாம், எந்த பஞ்சாங்கத்துலேயும் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு மனப்பாடமாக சொல்ல வரணும். அதுதான் என்னுடைய நோக்கம். சரிங்களா? இப்போ பாருங்கள், 6 to 7 சந்திரன் ஓரை, 7 to 8 AM காலையில் சனி ஓரை, 8 to 9 குரு ஓரை, 9 to 10 செவ்வாய் ஓரை, 10 to 11 AM சூரியன் ஓரை, 11 to 12 PM சுக்கிரன் ஓரை, 12 to 1 PM புதன் ஓரை, 1 PM to 2 PM சந்திரன் ஓரை, 2 PM to 3 PM சனி ஓரை, 3 PM to 4 PM குரு ஓரை, 4 PM to 5 PM செவ்வாய் ஓரை, 5 PM to 6 PM சூரியன் ஓரை, அப்புறம் 6 PM to 7 PM சுக்கிரன் ஓரை, 7 PM to 8 PM புதன் ஓரை, 8 PM to 9 PM சந்திரன் ஓரை, 9 PM to 10 PM சனி ஓரை, 10 PM to 11 PM குரு ஓரை, 11 PM to 12 AM midnight to 12 o'clock ஆகுது. அப்போ 12 AMல செவ்வாய் ஓரை, 12 AM to 1 AM சூரியன் ஓரை, 1 AM to 2 AM சுக்கிரன் ஓரை, 2 AM to 3 AM புதன் ஓரை, 3 to 4 AM சந்திரன் ஓரை, 4 AM to 5 AM சனி ஓரை, 5 to 5 AM to 6 AM குரு ஓரை. 6க்கு அப்புறம் என்ன வந்துடுது? டியூஸ்டே வந்துடுது. மண்டே முடிஞ்சு டியூஸ்டே வந்துடுது. டியூஸ்டேயால் 6 to 7 AM முதல் ஓரை செவ்வாய். டியூஸ்டேக்கு என்னென்னா ஓரைகள் வருன்றது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுடைய மேலான கருத்துக்களை, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன் நான் இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஆல் பட்டன் அழுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, இது நல்ல விஷயம். ஜோதிடன்றது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து, மிகவும் அருமையான ஒரு பாடம். இந்த பாடத்தை நீங்கள் மட்டும் கேட்டு பயன்பெற்றால் பத்தாது, இதை பல மனிதர்களும் கேட்டு, உங்களுடைய நண்பர்களும் ரிலேட்டிவ்ஸும் கேட்டு பயனடையணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். நல்ல கருத்துக்களை நான் எப்படி நாங்கள் எங்ககிட்ட படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் யூடியூப்லேயும் நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு வரோம் நாங்கள். சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனுடைய கண்டினியூட்டியை தான் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். விட்டாலாம் போட்டால் மக்களுக்கு புரியாது. அதனால் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா வீட்டில் இருந்தும் ஜோதிடத்தை நீங்கள் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். நேரில் வேகமாக படிச்சுக்கணுன்றவங்க குறைந்த கட்டணம் தான் கட்டி நேரில் அதுக்கு டெலகிராம் மூலிமா படிச்சுக்கலாம். ஏன்னா வெளியூர் அன்பர்கள்லாம் நேரில் வர முடியாதவங்க இருக்காங்க. டெலகிராம் மூலிமா நீங்கள் படிச்சுக்கலாம். நீங்கள் குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் பட்டன் அழுத்துங்க. உங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ஜாதகம் வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை 9440373556. குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இனியும் சப்ஸ்கிரைப் செய்ய காத்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு நேரம் மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் கேட்டுக்கொண்டிருந்த அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன். அன்புடன் முருகன் அடிமை, அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை 9440373556. நன்றி.